ஏய் இந்த சேரை பின்னாடி தூக்கி போட்டு உட்கார்றா. அங்கே அங்கே போட்டு உட்கார்றா. எனக்கு தெரிஞ்சிச்சுப்பா யாரு? என் பெயரோ கொடியதாடகை. என்னை உருவ எப்படி தெரியுமா இருக்கும்? இன்னும் ஆகாயம் பெருத்த மலை போல, இமயமலை போல ரெண்டு மார்பகங்களும், என்னுடைய கால் சிலங்கைகளும் கரும் பற்களை கொண்டு பாறைகளை கொண்டு உருவாக்கி என்னுடைய குலத்திலே தயார் செய்வேன். அதுவும் தவிர என்னுடைய பற்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? நல்ல பாறை நல்லா சீவி தெச்சு வச்ச மாதிரி இருக்கும். தெரிஞ்சாங்க என்ன பண்றதா இருக்கிறதுலே அழகிய நவரத்னங்கள் புரிஞ்ச தாடகத்தனம் யாருமே கிடையாது. ஒரு சாபம் தாடகை அப்பேற்பட்ட பேரழகி சொல்றேன், விஷயத்துக்கு வரேன். நீ எட்டையே நின்று சாப்பிடுவாங்க. அப்படி அழகு கொண்டவளா இருந்தா இந்த வனாந்திர காட்டிலே முனிவர்களை பிடித்து தன்னுடைய அழகினால் மயக்கி தன்னுடைய அழகினால் மயக்கி அவர்களை உண்ணுவது வழக்கம். அப்படி இருக்க ஒரு முனிவை தப்பிச்சுட்டாங்க இருக்குது. இந்த தாடகிட்ட தப்பிச்சுட்டாரு. அப்ப அவர் கொடுத்த சாபமா அரக்கி ரூபமா சாதாரண பெண்ணாக அரக்கியாக இருக்கின்றாள். என்றென்று நீ அரக்கியாகவே உன்னுடைய கை கால்கள் எல்லாம் மலை போல வளர சாபம் விடவே நீங்க அரக்கிதான். அந்த முனிவர் கேடு வந்தது. அது தவிர